ஹாய். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு saree பெயிண்டிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நான் சேவ் பண்ணி வச்ச வீடியோ மிஸ் ஆனதுனால நான் இப்போ இது கூட மட்டும் ஜாயின் பண்ணி இது வரைக்கும் மட்டும் நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு இமேஜை வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்ததுக்கப்புறமா நிறைய ஒயிட் எடுத்துகிட்டு கொஞ்சமாக க்ரிம்சன் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து பேஸ் கலர் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இல்லை ப்ளூ கலர் saree வேணும்னா லைட் ப்ளூ அந்த மாதிரி கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு பேஸ் கலர் கொடுத்துக்கோங்க. இந்த ஜுவல் பார்ட்டு சாரியோட பார்டருக்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டே லெமன் எல்லோ கொடுத்து முடிச்சுருங்க. அதுக்கப்புறம் பேஸ் கலர் கொடுத்ததுக்கப்புறமா அந்த கலர் விட கொஞ்சம் டார்க்காக, அதாவது கொஞ்சம் ஒயிட்டு கொஞ்சம் க்ரிம்சன் எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு நீங்கள் நம்ம அவுட்லைன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த அவுட்லைன் மேலே போட்டுட்டு அதை அப்படியே உள்ளே கொஞ்சம் ஷேட் பண்ணி விடுங்க. அப்படி ஷேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நமக்கு கீழே இருக்குது இல்லையா, கீழே அந்த மடிப்பு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு அவுட்புட் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அது நார்மலாக நம்ம ஷேட் பண்ணுற மாதிரி தான், வேறு எதுவும் கிடையாது. அந்த ஷேடிங் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக என்ன கொடுக்குறோன்னா க்ரிம்சன் ரெட் எடுத்துகிட்டு இப்போ இந்த மாதிரி நம்ம அவுட்லைன் கொடுக்குறோம். அதுக்கு முன்னாடி நம்ம 2 ப்ராசஸ் தான் பண்ணியிருந்தோம். ஒன்று பேஸ் கலர் கொடுத்துட்டு பேஸ் கலர் ரொம்ப மைல்டான பிங்க் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு மேலே அதோட அடுத்த டார்க் ஷேட் எடுத்துகிட்டு நம்ம அவுட்லைன் கொடுத்துட்டு அதை கொஞ்சம் அப்படியே லைட்டாக ஷேட் பண்ணி விட்டுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டைரெக்டாக க்ரிம்சன் எடுத்துகிட்டு ப்ரௌன் கூட கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ போடுற நம்ம அவுட்லைன் வந்து கொடுக்குறோம். ஓகேவா? உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கேளுங்க. இல்லை எனக்கு நீங்கள் saree வந்து ஃபஸ்ட்லேருந்தே போட்டு காமிச்சு தான் ஆகணும் அப்படின்னா நான் வந்து கண்டிப்பாக இன்னொரு வேறு ஏதாவது கலர் கொடுத்து நான் பண்ணி காமிக்கிறேன். பட் இது வந்து உங்களுக்கு புரியும் இல்லையா? ஏன்னா நம்ம இந்த ஷேடிங் தான் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரமாக நம்ம பார்த்துட்ருக்கோம். அதனால் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாவே போதும் அப்படின்றனால தான், வேறு எதுவும் இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணுறோமோ அதே தான் வந்து நம்ம மேலேயும் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இந்த மாதிரி க்ரிம்சன் கொடுத்து முடிச்சுட்டு இன்னும் நமக்கு நல்லா நமக்கு டார்க் வேணும் அப்படின்னா திருப்பியும் நீங்கள் இப்போ பண்ண ஸ்டெப்லாம் வந்து ரிப்பீட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது நமக்கு திருப்பியும் கொஞ்சம் நல்லா இன்னும் டார்க்காக நமக்கு கிடைக்கும். இப்போ நான் ப்ரௌன் எடுத்துகிட்டு அந்த எல்லோ கொடுத்துருந்தோம் இல்லையா, அதுக்கு வந்து நம்ம அவுட்லைன் வந்து கொடுத்துக்குறோம். ப்ரௌன் எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ப்ரௌனில் கொஞ்சம் லைட்டாக வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே அப்படியே ஷேடிங் கொடுக்குறோம். அந்த எல்லோ மேலே அந்த ப்ரௌனோட அவுட்லைன் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துலலாம் நம்ம அப்படியே ஷேடிங் மாதிரி நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? ஜுவல் பார்ட்டுக்கு உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ப்ரௌன் கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துக்கோங்க. நான் வந்து சும்மா சிம்பிளாக ஒரு க்ரீனும் ரெட்டும் வச்சுட்டு டாட் மட்டும் வச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஏன்னா இப்போ நம்ம முக்கியமாக நம்ம பார்க்குறது நம்ம saree தானே பார்க்குறோம். அதனால் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ப்ரௌனில் நம்ம வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அவுட்லைன் பக்கத்தில் மட்டும் நம்ம ப்ரஷ்ஷை வச்சுட்டு அந்த மாதிரி உள்ளே அப்படியே வாஷ் கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் அப்படியே அந்த எல்லோ கலர் வந்து மாறி கொஞ்சம் ப்ரௌன் கலர் மாதிரி ஆகும் லைட்டாக. அந்த ப்ரௌன் ஷேட் வந்து நமக்கு எல்லோ மேலே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதுக்குள்ளே உங்களுக்கு ஏதாவது விருப்பமான டிசைன் ஏதாவது நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து இதில் ஒரு ஜிக்ஸாக் லைன் மாதிரி அப்படியே இருக்க லைன்லவே ஜிக்ஸாக் மாதிரி பண்ணிவிட்டு உள்ளே வந்து டிசைன் கொடுத்துட்டேன். உங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த கர்வாலாம் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் போடணும். இந்த மயிலுடைய கொண்டைக்கு நம்ம போடுவோம்ல சுழிச்சு விடுற மாதிரி, அந்த மாதிரி போடுறதுனா கூட நீங்கள் போடலாம். உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் என்ன டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கேளுங்க. இது வந்து நம்ம ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுற ஷேடிங்கே தான். நமக்கு பேஸ் கலர் தெரியணும். பேஸ் கலருக்கு அடுத்தாப்புல பார்த்திங்கன்னா ஒரு மிடிலாக ஒரு டோனில் நமக்கு ஒரு கலர் தெரியணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டார்க் ஷேடு தெரியணும். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த சாரியில் நான் வந்து சிம்பிளாக ஒரு 3 டாட் வச்ச மாதிரி நான் புள்ளி வச்சுருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டிசைன்ஸ் வந்து நீங்கள் பின்ட்ரெஸ்ட்லேயோ இல்லை ஏதாவது பார்த்தோ வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி ஜுவல்லும் பார்த்திங்கன்னா நான் சும்மா அந்த ரெட் கலர்லேயும் க்ரீன் கலர்லேயும் டாட் வச்சுட்டு நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் குரூப்லேயோ இல்லை நீங்கள் கமெண்ட்ஸ்லேயோ கேளுங்க. தேங்க்யூ.